இப்போ இருக்கிறவங்க ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா உணவகம் இருக்கு. அந்த அம்மா உணவகத்தை டிஎம்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சீரமைப்பாங்க. இல்லை அம்மா மடிக்கணினி கொடுத்துருக்காங்கன்னா அதை சீரமைப்பாங்க. இல்லை சைக்கிள் கொடுத்துருக்காங்கன்னா அதை சீரமைப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இது எல்லாமே தப்பு, நான் ஒரு புதுசாகவே உருவாக்குவோம் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு இருக்கிற கட்டடத்துக்கு நான் வெள்ளையடிக்க வந்தவன் இல்ல, அந்த கட்டடத்தையே இடிச்சுட்டு நான் புதிய கட்டடத்தை கட்ட வந்தவன் அப்படின்றாரு. அப்ப எடுத்துக்காட்டு அதுக்கு என்ன அப்படின்னா நீங்க வந்து முல்லை மருதம் மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 கல்விகளை வைப்பேன். அந்த கல்விகள் தான் அது இந்த மாதிரி வந்து மாற்று சக்தி மாற்று சித்தாந்தம் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் தான் இந்த மாதிரி கல்வி முறையே நமக்கு கொடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி சிந்திச்சு மக்களுக்கான தேவைகளை சிந்திச்சு அவர் பேசுறாரு அப்படின்னா அவர் மக்களுக்கான அரசியலை செய்ய வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அவர் அடிச்சு ஒடுக்கி அவர் சங்கி இப்போ அண்ணாமலை சந்திக்கிறாரு, அதனால அவர் பிஜேபியோட பி டீம் அவர் வந்து கள்ள கூட்டணி அப்படின்னா அப்போ திமுக இப்போ KN நேரு வந்து ஊழலில் மாட்டிக்கிட்டாரு, உடனே போய் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறாங்களே, அது என்ன கூட்டணி? அப்போ ஏன் அதை கேள்வி கேட்க மாட்டேன்றோம்? அப்போ டிஎம்கே எது செஞ்சாலும் சரி, சீமான் செஞ்சா சங்கி அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயமானு தெரியல.